மெயினான ஒளி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சம்மந்தமாக வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக நான் போடாமல் இருந்தேன். வீட்டில் எல்லாருக்கும் ஃபீவர், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, ஓகே, போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர்கள் பலர் எடுத்து கூறியுள்ளனர். ஐம்பொறிகளின் ஆசையை அடுக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்க வாழலாம். அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் பாடல்களை அறிவோம். கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளிய பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையேறவே பொங்கும் கடலை பராபரமே. அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. சொல்லும் பொருளும் பகராய் தருவாய் ஆனந்த வெள்ளம் இன்ப பெருக்கு. பராபரம் மேலான பொருள் அறுத்தவருக்கு நீக்கியவர்க்கு. மேலான பொருளே தம் தீய எண்ணங்களை பாடலின் பொருள். மேலான பொருளே தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனத்துள்ளே எழுந்தள்ளியிருக்கும் உண்மையான அறிவு ஒளி ஆனவனே. உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன். நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துள் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய். மேலான பொருளே, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள செய்வாய். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தம் தவம் ஏற்றி ஞானம் பெற்றார். இக்கால கண்ணி, வேளாண் மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதி குன்னங்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது மெயினான ஒளி லெசன்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இனிமேல் உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடுறேன். நிறைய போடுறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, அதனால தான் போட முடியல. வீட்லேயும் எல்லாருக்கும் அடுத்தடுத்து ஃபீவர் வந்ததுனால வேலை பலுவும் அதிகமாக இருந்தது. நான் கொஞ்சம் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன் ஹஸ்பண்டோடு சேர்ந்து. ஸோ அதனால் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலில் வீடியோ எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.